ராஜசுந்தரம் ஊழல் பண்ணிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நான் தான் வர சொன்னேன். ஓ, ரெய்டு முடிஞ்சதும் என் அப்பா ராஜசுந்தரம் ஊழல் பண்ணிருக்காருன்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஹனிமூன் போவாங்க? சுந்தரத்தை வெளியே கொண்டு வர கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிதான். இனி அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியும் போச்சு. ஏம்மா, நீ பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்ல ஐடியா தான். ஆனால் அந்த ஐடியாவில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அதில் நீ கோட்டை விட்டியோன்னு எனக்கு தோணுது. என்ன? சுந்தரம் ஊழல் பண்ணுற ஆளே இல்லையே. அந்த ஆள் கைதான் கரைப்படியாத கரமாச்சே. அந்த ஆள் வீட்டில் ரைடுனா என்னமா கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மாமா, இவ்ளோ யோசிச்சேனா அதை யோசிக்காம விட்டுருவேன்? அந்த ஆளு ஊழல் பண்ணிருக்காருன்னு வந்தவங்கள நம்ப வைக்க நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அப்ப இன்னைக்கு உங்க அப்பா சிக்கனா. நீங்க கொஞ்சம் தள்ளி அங்க நில்லுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புங்க. வாங்க. ராஜசுந்தர் யாரு? நான் தான். இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடன்ட் நீங்க தானே? ஆமா. நீங்க? அங்க வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஆமா சார், எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நாங்க உங்க வீட்டை ரைடு பண்ண வந்திருக்கோம். ஏன் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அரசாங்க ஊர் மக்களுக்கு கொடுக்குற சலுகைகளை நீங்க ஊர் மக்களுக்கு செலவு பண்ணாம அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கு செலவு பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்ல. அவன் எல்லாத்தையும் ரொம்ப சரியாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆமா சார், நீங்க வேணா ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க. எங்க அப்பா இந்த ஊருக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. நாங்க எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க சார். சார், யாரோ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நீங்க சரியா விசாரிக்காம தேடிக்கிட்டு வந்துருவீங்களா? இதோ பாருங்கம்மா, ஆளுக்கு ஏதாவது பேசாதீங்க. அதிகாரிகளை வேலை செய்ய விடுங்க. என்ன சார், யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அதை முதல்ல சொல்லுங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அபிஷியலா சொல்ல முடியாது. இப்போ நீங்க எல்லாம் ரைட் பண்றதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார், எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க வேலையை செய்ய விடாம தடுத்தா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதான் நான் சொல்றேன். எது? இவங்க உங்களை வேலை செய்ய விடாம தடுத்தாங்களா? அவங்க சந்தேகத்தை தானே கேக்குறாங்க. அத முதல்ல சொல்லுங்க. நம்ம மேல தப்பு இல்லாட்டியும் அரசு அதிகாரிங்க அவங்க வேலை செய்யறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 4 பேரும் ஹனிமூன் கிளம்புறாங்க. அவங்கள மட்டும் அனுப்பி வச்சிருவோம். சரி சார், ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது. என்ன இது? ஏன் போக கூடாது? அவங்க புதுசா இப்பதான் கல்யாணம் ஆனவங்க, இப்பதான் ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது ஏதோ வீம்புக்கு நடந்துக்கிற மாதிரி தெரியுது சார். சட்டப்படி ரைடு நடக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற யாரும் வெளியில போக கூடாது. இது ரூல்ஸ் சார்.
அதை தான் அவர் சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன ஏறப்போகுது? சார், இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சார் நீங்க குணசேகரா இரு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சட்டப்படி அவங்க சொல்றது சரிதான். கவலைப்படாதீங்க. தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். எவ்வளவு நேரம் தான் ரைடு நடக்க போகுது? கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். ரைடு முடிஞ்சதும் நீங்க கிளம்புங்க. என்னாச்சுமா? யார் இவங்கெல்லாம்? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப இவங்க என்ன உள்ள விடவே இல்ல. நானும் இந்த வீட்டு ஆளுன்னு சொல்லிதான் நான் உள்ள வந்தேன். நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியலம்மா. பசங்க ஹனிமூனுக்கு போக கிளம்பி வந்தப்ப திடீர்னு ரைடுன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. என்ன ரைடா? எதுக்கு? யாரோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். ஐயோ, ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு யாருக்குமா அவ்வளவு தைரியம் வந்துச்சு? தெரியலையே. இவர் மேல விரோதமா இருக்கிற யாராவது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அது யாரும் இல்ல, நான் தான். யாரு இவங்க? உங்க ஃபேமிலி மெம்பரா? இல்ல, எங்களுக்கு வேண்டப்பட்டவர். சரிம்மா, ரைடு முடிகிற வரைக்கும் வெளியாளுங்க உள்ள வரக்கூடாது. ஏம்மா கொஞ்சம் வெளியே போங்க. கான்ஸ்டபிள், இவங்களை வெளியில் அனுப்பி கேட்டை மூடுங்க. சரிங்க சார். சாரிம்மா, ரைட் நடக்கும் போதெல்லாம் வெளியே எல்லாம் உள்ள வரக்கூடாது. போய் பாருங்க. சரிங்க சார். என்னங்க பண்றாங்க? வாங்க, நீங்க அந்த பக்கம் பாருங்க. சார், இந்த ரூம்ல பார்க்கவா? பாருங்க. செக் பண்ணுங்க. எதுவும் இல்ல, வாங்க வெளியே போய் பார்ப்போம். சார், அங்கே எதுவுமே இல்லை சார். சரி, வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஓகே சார். இந்தாங்க, புடிங்க. கேட்டதுக்கு மேலேயே நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிம்மா. எப்படியாவது அந்த சுந்தரம் ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போகணும். அந்த ஆளை மாட்டி விடுறதுக்கான வேலையை சரியா பண்ணிட்டீங்கன்னா நானும் என் வேலையை சரியா பண்ணிடுவேன். எங்க சைட்ல எல்லாமே பக்காவா இருக்கும். ஆனா அந்த ஆளு ஊழல் பண்ணிருக்க மாதிரியான ஆதாரத்தை அவங்க வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. சந்தேகம் வந்துடும், நான் மாட்டிப்பேன். வீட்டுக்குள்ள இருந்து கிடைச்சாதான் அந்த ஆள் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அவசரப்படாதீங்க சார். அந்த ஆளோட வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எங்க கிடைச்சாலும் அவர் தானே பொறுப்பு. ஆமா, நான் அவர் மசாலா லோடு ஏத்துற வண்டியில வைக்க போறேன். ஓகே. நீங்க போய் அந்த வண்டியில தேடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன்.
சார் எதுவும் கிடைக்கல சார். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எதுவும் கிடைக்கல சார். சாரி சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தப்பா வந்திருக்கு. யூ கேரி ஆன், நாங்க கிளம்புறோம். சார் சொல்லுங்க. சந்தேகப்படுற மாதிரி வெளியில ஒரு வண்டி நிக்குது சார். என்ன வண்டி சார்? நீங்களே வந்து பாருங்க சார். சார் வாங்க சார், வந்து பாருங்க சார், வாங்க சார், பாருங்க சார். இங்க என்ன இருக்கு? வைக்கோல் தான் இருக்கு. சார் வக்கீல பிரிச்சு பாருங்க சார். யோ வண்டியில இருங்க. ஓகே சார், செக் பண்ணுங்க சார். என்னையா கவர்மெண்ட் சீல் வச்ச மூட்டை எங்க இருக்கு? சார் ஃபுல்லா கவர்மெண்ட் மூட்டை சார். மூட்டை பிரியா? சரிங்க சார். என்னையா கவர்மெண்ட் அரிசி மூட்டை எங்க இருக்கு? சார் இன்னும் நிறைய வெரைட்டி உள்ள இருக்கு சார். பிரிப்பா? சரிங்க சார். என்னையா அது? கோதுமை இருக்கு சார். எல்லாம் ரேஷன் பொருள் சார். அரிசி, சக்கரை, கோதுமை, பருப்பு வகைங்க, இப்படி எல்லாமே இருக்கு சார். பருப்பு மூட்டையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்கு தேடுங்கப்பா. ஓகே சார். பாருங்க சார். என்னையா சக்கரையுமா? நான் தான் சொன்னேன். என்ன சார் இதெல்லாம்? அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குற இலவச அரிசியெல்லாம் உங்க வீட்டுல பதுக்கி வச்சிருக்கீங்க. உங்க மில்லு மூலமா வியாபாரம் பண்றீங்களா? இந்த மூட்டெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல சார். உங்களுக்கு தெரியாம எப்படி சார் உங்க வீட்டுக்குள்ள வரும்? எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை நம்புங்க சார். ஏய், குடோன்ல நிக்கிற வண்டி இங்க எப்படி வந்தது? நேற்று சாயந்தரம் மாட்டுக்கு தீவனம் வேணும்னு கொண்டு வந்து இறக்குனாங்க ஐயா. இறக்குனாங்களா? யாரு? யாருன்னு தெரியலங்க ஐயா. வந்தவங்க பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தாங்க. புதுசா இருந்தா யார் என்னன்னு கேக்குறது இல்லையா? இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சரி, யார் சொல்லி வண்டி வந்து நிக்குது? கேட்டம்பா, கரிகாலம் நம்பி தான் எடுத்துட்டு வர சொல்லிச்சான். நான் எதுவும் வைக்க போற சொல்லி அனுப்பலையே. ஏன யாராவது என் பேரை சொல்லி வந்து இறக்குனாங்கன்னா நான் தான் சொல்லிவிட்டேனான்னு என்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா? சார், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். எனக்கு வேண்டாதவங்க யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள தான் சார் வண்டி நிக்குது. அதனால என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதான் சார் எடுப்போம். நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துங்க.
இப்போ எங்களோட விசாரணைக்கு வந்து ஆகணும். சார் இதை வேற யாரோ தான் சார் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு அப்பாவை விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. ஆமா சார், விசாரணைக்கெல்லாம் பெரியப்பாவை கூட்டு போக முடியாது. அவர் பேர்ல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சா கூட இந்த குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமாயிடுமே சார். இல்ல சார், நாங்க அவரை விசாரணைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. எங்க அருள் மாமா சொன்ன மாதிரி இதை யார் பண்ணாங்கன்னு விசாரிக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எங்க மாமாவை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறது எங்களோட கடமை. ஸோ அதனால நாங்க விசாரணை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. இப்படி ஒன்று நடக்கணும்னு தான் நான் எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். மொத்த குடும்பமும் அழுது வடிஞ்சு நிற்குது. இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பம் இனி எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்கு சந்தோஷம். என் அப்பன் சுந்தரத்தை இப்போ போலீஸ் ஜிப்ல ஏற்றி கூட்டிட்டு போக போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நான் இப்போ பார்த்து ரசிக்க போறேன். இதை பாரு, நான் தப்பு பண்ணல, அது நமக்கே தெரியும். அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யட்டும், யாரும் தடுக்காதீங்க. வாங்க சார் போலாம். மாமா மாமா நில்லுங்க மாமா. சார், எங்க மாமாவை உங்க வண்டியில ஏத்திட்டு போகாதீங்க. அவரு எங்க கார்லயே வரட்டும். ஆமா சார், எங்க கார்ல கூட்டிட்டு போங்க. போலீஸ் வண்டியில கூட்டிட்டு போறது எங்க அப்பாவுக்கு மரியாதையா இருக்காது. அவர் ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இப்ப அவர் குற்றவாளி. உங்க கார்ல அவர் வரதுக்கு அனுமதிக்க முடியாது. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்படி எங்க பெரியப்பாவை குற்றவாளின்னு சொல்லலாம்? முதல்ல இந்த மூட்டையெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கல, காம்பவுண்ட்ல தான் வண்டி நிக்குது. இப்ப வரைக்கும் அந்த வண்டி எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த பெரியப்பா தான் பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவரை அவரோட கார்ல வர்றதுக்கெல்லாம் எங்களால அனுமதிக்க முடியாது. போதுமா? சார், அப்படி சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ்ல இடம் இல்ல. ஏன்னா நீங்க சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறீங்க. அப்போ போலீஸ் வண்டியில தான் வரணும்னு எந்த சட்டத்திலயும் இல்ல. உங்களுக்கு இப்ப மாமா விசாரணைக்கு வரணும், அவ்வளவுதானே? அவரு எங்க கார்ல தான் வருவாரு. இங்க பாருங்க, என்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவர் எப்படி கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ எதுக்கு தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றது சரிதானே? நம்ம இப்ப விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறோம். அதனால அவர் அவரோட கார்லயே வரட்டும். சார், என்ன சார் பேசுறீங்க? போற வழியில மிஸ் ஆயிட்டாருன்னா நாங்க தான் சார் பதில் சொல்லணும். நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் விசாரணைக்கு வராம எங்க போயிருவாரு? உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் கூட 2 போலீஸ் அனுப்புங்க. சார், நீங்க உங்க கார்லயே வாங்க சார். அப்பா, நான் வேணா உங்க கூட வரேன்ப்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்க போய் நம்ம வக்கீல பாருங்க. போலாம் சார். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமா வந்துடுவேன்.
போலீஸ் வண்டியில போனா அவமானம்னு சொந்த கார்ல அவரை அனுப்பி வைக்கிறீங்களா? போகட்டும் போகட்டும். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் இறங்குனதும் இந்த ஊரே அந்த ஆளை மட்டமா கேவலமா பேச போது பாருங்க.